அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 90 டேஸ் மாஸ்டர் பிளான் குரூப் 2 குரூப் 4க்காக இன்று பார்த்தீங்கன்னா ஜிகே மேக்ஸில் விழுக்காடு, அதாவது சதவீதம் என்னங்கிறத பார்த்துடலாம். இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ்ல இருந்து தான் பார்ப்போம். ஒரு பார்ட் 2 பார்ட் 3ங்கிற 3 வீடியோ பதிவுகள் பார்ப்போம். இதில் சில ஃபார்முலா மற்றும் அதற்குரிய சில கணக்குகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது படிங்க. இதை நம்ம பேசிக்காக தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். விழுக்காடு, அதாவது சதவீதம் அப்படின்னா என்ன? பர்சன்ட் என்ற சொல்லுக்கு நூற்றுக்கு என்று பொருள். இதனுடைய பர்சன்ட்டுக்கு குறியீடு பார்த்தீங்கன்னா சதவீதம், இந்த குறியீடால் குறிக்கப்படுகிறது. எக்ஸின் சதவீதம் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம். விழுக்காடு மாற்றங்களின் அடிப்படையில் சில விதிகள். ஒரு பின்னத்தை விழுக்காடாக மாற்ற 100இல் பெருக்க வேண்டும். ஒரு பின்னம், இது 4 டிவைடட் பை 5, இது ஒரு பின்னம், 100ஆல் பெருக்க வேண்டும். அதை விழுக்காடுனா என்ன ஆகும்? உங்களுக்கு 25 100 4 20 80ன்னு வரும். இதே ஒரு தசமத்தில் 0.25, இதை விழுக்காடாக மாற்றினா நம்மளுக்கு என்னாகும்? 25% அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு பின்னத்தை விழுக்காடாக மாற்றணும். இன்னொரு ரூல் பார்த்தீங்கன்னா விழுக்காடை பின்னமாக மாற்று. இப்போ 60 டிவைடட் பை 100, இதை நம்ம பின்னமாக மாற்றினா என்னாகும்? 3 20 60, 5 20 100ன்னு 3 டிவைடட் பை 5ன்னு கிடைக்கும். இதே 45%, இதை பின்னமாக நம்ம எப்படி மாற்றலாம்? 45 டிவைடட் பை 100, சதவீதம்னாவே 100 தான் போடணும். 45 டிவைடட் பை 100, ஆன்சர் என்ன கிடைக்கும்? நமக்கு 0.45ங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இது மாதிரி ஒரு விழுக்காடு கொடுத்து பின்னமாக ஒரு பின்னத்தை கொடுத்து விழுக்காடாக ஈஸியாக நம்ம மாற்ற முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500ல் 10% அப்படின்னு கேட்டிருந்தா என்ன பண்ணணும்? 10%னாவே நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ 50ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். அதே ஒரு சதவீதம், அதில் 500ல் 1% அப்படின்னு கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ஸ்தானம், 500ல் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். 500ல் 1%ங்கிறது 5ங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது 5%, 500ல் 5 அப்படின்னா எவ்வளவுன்னு பாருங்க. இதில் அடித்தா 5 25 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். TNPSC எக்ஸாமில் ஷார்ட்கட் சிலதெல்லாம் என்னங்கிறத பார்த்துடலாம். விலை மாற்றங்கள். ஒரு பொருளின் விலை 6%, அதாவது 6% அதிகரிக்கும் போது செலவை மாற்றாமல் இருக்க நுகர்வை எவ்வளவு குறைக்க வேண்டும்? அப்போ இது மாதிரி கணக்குகளில் குறைக்க வேண்டிய விழுக்காடு R டிவைடட் பை 100 ப்ளஸ் R இன்ட்டு 100% கொடுப்போம். அதிகரிக்க வேண்டிய விழுக்காடு அப்படின்னு வந்தால் நம்ம மைனஸில் கொடுப்போம். 100 மைனஸ் R இன்ட்டு 100%. இதெல்லாம் ஒரு விலை மாற்றங்கள். ஒரு பொருளின் விலை 1% n% அதிகரிக்கும் போது செலவை மாற்றாமல் இருக்க நுகர்வை எவ்வளவு குறைக்க வேண்டும் அப்படின்னா கூட்டணும். அதே அதிகரிக்க வேண்டிய விழுக்காடுன்னா நம்ம அதை கழிக்க செய்வோம். தொடர் மாற்றங்கள். இது XY ஃபார்முலா. மதிப்பு முதலில் அதிகரித்து பின்னர் ஒய்ங்கிறது மாற்றமடைந்தால் ஏற்படும் மொத்த விழுக்காடு மாற்றம். ஒரு மதிப்பு முதல்ல அதிகரிக்குது, பின்னர் மாற்றம் அடையுது. Y% மாற்றமடைந்தால் ஏற்படும் மொத்த, அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இது நம்ம ஒரு ஊரில் மக்கள் தொகை அப்படிங்கிற கணக்கை பார்த்துருப்போம். XY ப்ளஸ் % அப்படின்னு வரும். உயர்வுன்னா நம்ம என்ன கொடுக்கணும்? ப்ளஸ் குறியீடு கொடுப்போம். இதே மைனஸ், அதாவது நட்டம்னு வர்றப்போ மைனஸ் குறியீடு கொடுக்கணும். அப்போ என்னாகும்? X ப்ளஸ் ஒய் மைனஸ் XY டிவைடட் பை 100%ன்னு கொடுப்போம். இது உங்களுக்கு சில ஃபார்முலாக்கள், இன்னும் சில ஃபார்முலா மற்றும் சில சம்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஒரு தேர்வில் ஒரு மாணவன் 25க்கு 20 மதிப்பெண் என்ன பண்றாரு? 25க்கு 20 எடுக்கிறாரு எனில் அவன் பெற்ற மதிப்பெண் விழுக்காடு என்ன? மதிப்பெண் சதவீதம்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல பெருப்போம். அப்போ 4 100ல் எத்தனை? 25, 4 இருக்குது. அப்போ அவன் எடுத்த சதவீதம் பார்த்தீங்கன்னா 80% மார்க் எடுத்திருக்கான்னு வரும். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 8000, அதில் 80 பேர் எழுத்தறிவு பெற்றவர்கள் எனில் எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்போ 80%னா 80 டிவைடட் பை 100 இன்ட்டு 8000. இதில் 2 இது பண்ணிங்கன்னா 8 8 64
இதில் ஒரு 0 இருக்குது, இதில் ஒரு 0 இருக்குது. அப்போ 6400 பேர் வந்து அந்த கிராமத்தில் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். இதே கல்வி அறிவு பெறாதவர்கள் சதவீதம்னா உங்களுக்கு எவ்வளவு பேருன்னு கேட்டால் அந்த 8000ல் நம்ம 6400 கழிச்சா உங்களுக்கு மீதி வரவுங்கிறது தான் கல்வி அறிவு, அதாவது எழுத்தறிவு பெறாதவர்களின் எண்ணிக்கையாகும். ஒரு எண்ணின், இது ப்ரீவியஸ் கொஸ்டின், 30% என்பது 150 எனில் அந்த எண் என்ன? ஒரு எண் இருக்கு, அதோட 30% 150, அப்ப அந்த எண் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு எக்ஸ் இருக்கும். இப்ப இதனாகும் அந்த பக்கம் போறப்ப 100 டிவைடட் பை 30ன்னு மாறும். 30ல் 5, அப்ப 5 × 100 500 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதில் என்ன பண்ணியிருக்கோம், 150 இருக்கு. இந்த எக்ஸ் அந்த பக்கம், அதாவது இந்த பின்னம் வந்து அந்த பக்கம் போகிற தலைகீழாக மாறும். 150 × 100 டிவைடட் பை 30. 150ல் எத்தனை 30 இருக்கு, 5 30. அப்போ 5 × 100 500ங்கிறது. இது ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. விலை உயர்வு கணக்கு. அரிசியின் விலை 25% உயர்கிறது. ஒரு குடும்பம் அதன் செலவை அதிகரிக்காமல் இருக்க அரிசி நுகர்வை எத்தனை விழுக்காடு குறைக்க வேண்டும்? குறைக்கங்கிறப்பவே நம்ம கூட்டன்னு நாம் வச்சிருப்போம். அப்போ 25 டிவைடட் பை 100 பிளஸ் 25 இன்ட்டு என்ன பார்த்தோம் 100. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், இதை 25 டிவைடட் பை 125 இன்ட்டு 100. இதை தான் அடித்தா 125, இதில் 5 25. அப்போ என்னாகும் 1 டிவைடட் பை 5 இன்ட்டு 100. இது அடித்தா பார்த்தீங்கன்னா 20% விழுக்காடு குறைக்க வேண்டும்ங்கிறது. இது இந்த ஃபார்முலா இப்போ நம்ம சொன்னது தான். ஆர் பார்த்தோம்லங்க, அதில் 25 டிவைடட் பை 100 ப்ளஸ் 25 இன்ட்டு 100 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். தொடர் மாற்றம். ஒரு துணியின் விலை முதலில் உயர்த்தப்பட்டு பின்னர் 20% குறைக்கப்படுகிறது எனில் விலையில் ஏற்படும் நிகர மாற்ற விழுக்காடு என்ன? 20% என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஏத்துறாங்க, ஒய் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறாங்க, -20. அப்போ ஃபார்முலா படி என்ன பார்த்தோம், 20 - 20 பிளஸ் 20 இன்ட்டு -20 டிவைடட் பை 100. இந்த 20 போச்சுன்னா 0. இதையும் பெருக்கினப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -400 டிவைடட் பை 100. இது ரெண்டு கேன்சல் ஆகிறப்ப -4%. நிகர விழுக்காடு மாற்றம் பார்த்தீங்கன்னா -4%ங்கிறது 4% குறைவுங்கிறது நமக்கு தெரியும். தேர்வு. ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற 40 மதிப்பெண்கள் தேவை. ஒரு மாணவன் 180 மதிப்பெண்களை பெற்று 20 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தான் எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? ஒரு மாணவர் 40% மதிப்பெண்கள் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற தேவை. ஒரு மாணவன் 150 எடுக்கிறாரு, 20 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தான். அப்ப நம்ம பாஸ் மார்க் என்ன பண்ணணும், 180 பிளஸ் 20 200. இதுல பாத்தீங்கன்னா 40% எடுத்தா ஒரு தேர்வில் வெற்றி பெறணும். அப்போ 40 200ல 40% அப்படின்னா என்ன வரும், உங்களுக்கு 100%க்கு 200 டிவைடட் பை 40 இன்ட்டு 100. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 0 போயிடும். இதில் 5 20, இங்கே ஒரு 0 இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 500ங்கிறது நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பர்சன்டேஜ் சதவீதத்தில் சில கணக்குகள். இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சில ஃபார்முலாக்களும் சொல்கிறேன். அது என்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சால் நல்லது தான். அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ், இதை நம்ம பார்த்தது தான். எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது என்ன குறிக்கும், எக்ஸ் டிவைடட் பை 100ன்னு நம்ம சொல்லுவோம். இதற்கு உதாரணமாக இப்போ ஒரு 25% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம், 25 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம். இது ஒரு பேசிக்காக தெரிஞ்சது தான். அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம பார்த்ததான் ஒரு பொருளின் விலையளவு முதலில் அதிகரிக்கப்பட்டு பின் குறைக்கப்படுகிறது.
அல்லது முதலில் குறைக்கப்பட்டு பின் அதிகரிக்கப்படுகிறது எனில் குறைவு அல்லது அதிகரிப்பு சதவீதம். இதான் நம்ம பார்த்தோம். குறைச்சாலும் சரி அதிகரிச்சாலும் சரி எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ஃபார்முலா, ஒரு பொருளோட விலை முதலில் குறைக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டாலோ அல்லது அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்பட்டாலோ அந்த குறைவு அல்லது அதிகரிப்பு சதவீதத்தை எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒய் டிவைடட் பை 100ன்னு போட்டிருப்போம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாவது சமலாம் நம்ம பார்த்துருப்போம். n ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா பி டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை. இதே பார்த்தீங்கன்னா n ஆண்டுகளுக்கு பின் மக்கள் தொகை எவ்வளவுன்னா உங்களுக்கு பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 இதில் பவர் ஆஃப் என்னங்கிறது n ஆண்டுகளுக்கு மக்கள் தொகை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளோட n ஆண்டுகளுக்கு முன்னாடி பொருளோட மதிப்பு என்ன, இதுக்கும் பார்த்தீங்கன்னா பி டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் டிவைடட் பை n 100 ரூட் ஆஃப் பவர் ஆஃப் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பி 1 மைனஸ் ஆர் பை 100ங்கிறது n ஆண்டுகளுக்கு முன்னாடி பொருளோட மதிப்பு. இதே n ஆண்டுகளுக்கு பின்னாடி பொருளோட மதிப்பு இருந்தால் இந்த ஃபார்முலா பி ஆஃப் 1 மைனஸ் ஆர் டிவைடட் பை 100 ரூட் ஆஃப் n அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது லாப நட்டத்துக்கும் இந்த கணக்குகள்லாம் நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். லாப நட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், லாபத்துக்கு வாவி வாங்கிய விலை மைனஸ் விவி விற்ற விலைன்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை அப்படிங்கிறது ஒன்று தான், அதுக்கு அடக்க விலை இதுவும் ஒன்று தான். வாங்கிய விலையும் அடக்க விலையும் ஒரே மதிப்பாக தான் இருக்கும். லாப சதவீதம், லாப சதவீதத்தை எப்படி பண்ணலாம், விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அப்புறம் அதாவது அடக்க விலை இன்று 100ங்கிறதா லாப சதவீதம். நட்டம் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், நட்டம் பார்த்தீங்கன்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. வாங்கிய விலையை விட விற்ற விலை கம்மியாக இருந்தால் நமக்கு நட்டமாகும், அதனால மைனஸ் கொடுக்குறோம். நட்ட சதவீதம், நட்ட சதவீதம் காண நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை வாங்கிய விலை. வாங்கிய விலை இல்லை அடக்க விலைங்கிறத ஒன்று தான் இன்ட்டு 100 கொடுத்தோம்னா நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா அடக்க விலை எவ்வளவுன்னு சில கணக்குகளில் கேட்பாங்க. அந்த அடக்க விலைக்கு என்ன ஃபார்முலா, இதே பார்த்தீங்கன்னா லாபமாக இருந்ததுன்னா அடக்க விலைக்கான லாபமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 100 டிவைடட் பை 100 பிளஸ் லாபம் இன்ட்டு விற்ற விலை. இதே அடக்க விலை நஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 100 டிவைடட் பை 100 மைனஸ் நஷ்டம் இன்ட்டு விற்ற விலை வரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா லாப சதவீத கணக்குகள் n ஆண்டுகளுக்கு பின் மக்கள் தொகை n ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகைங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. இதில் நம்ம பார்த்ததை வச்சு ஒரு சில கணக்கு, ரூபீஸ் 44ல் 25% எவ்வளவு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25%னா என்ன பண்ணுவோம், 144 ரூபா. இதற்கு பார்த்தீங்கன்னா 44 இதில் என்ன ஆகும், 25 4 100 இதில் 11 4 45 25 கேன்சல் ஆயிரும். அப்போது ரூபீஸ் 44ல் 25% அப்படின்னா 11 ரூபான்னு கண்டுபிடிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கணக்கு, 5 ரூபாய் 25 பைசாவில் எத்தனை
₹5.25 25 பைசா எத்தனை சதவீதம் என காண்க. இப்போ நம்ம ₹5.25 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 பைசா எவ்வளவு இருக்கும். அப்போ ₹5னா 500, அதாவது நம்ம பெருக்கிற 5 × 100 + 25, இப்போ 525 பைசா. இதுதான் மொத்தமாக இருக்கிற பைசா. தேவையான சதவீதம் நம்மளுக்கு எவ்வளவு? 25%. 525 பைசாவில் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் தேவையான சதவீதம். இதில் அடித்தோம்னா 25 25, இதில் 4 6 8 10, நாங்கள் பண்ணது 21 × 25 தான் மொத்தம் 525ல் 21 25 இருக்கு. அப்போ 100/21. இதை நம்ம டிவைட் பண்ணலாம். 4 21 84, மீதி பார்த்தீங்கன்னா 16. அந்த 21 அப்படியே கீழே போட்டுருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 525 பைசாவில் 25%. 25 பைசா எவ்வளவு சதவீதம் இருக்குதுன்னா 4/16/1% இருக்குதுங்கிறத பார்ப்போம். இது மாதிரி கணக்குகளை அடுத்த வீடியோ பதிவுலையும் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக சொல்லித்தரதுனால தான் நம்ம அப்படியே லைன் பை லைனாக ஒவ்வொன்றா சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.